தாயின் மனமகிழ்ச்சி உனை சூழ்ந்திடும். பூமியின் உயர்விடங்கள் உன்னை வரவேற்கும். பரலோக சுதந்திரத்தால் போஷிப்பாரே. வானத்தின் பலகனியை திறந்திடுவாரே. பரலோக சுதந்திரத்தால் போஷிப்பாரே. வானத்தின் பலகனியை திறந்திடுவாரே. நீ மேலே எழும்பிடுவாய், மிக உயரத்தில் பறந்திடுவாய். நீ காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பாய். நீ மேலே எழும்பிடுவாய், மிக உயரத்தில் பறந்திடுவாய். நீ காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பாய். நீ இழந்ததை இரட்டிப்பாக சுதந்தரித்திடுவாய். நீ இழந்ததை இரட்டிப்பாக சுதந்தரித்திடுவாய். உரை ஒடுக்கும் கட்டுகள் எல்லாம் இன்றோடி அவிழ்ந்திடும். முன்னேற தடையாய் நிற்கும் சங்கிலிகள் அருந்திடும். உரை ஒடுக்கும் கட்டுகள் எல்லாம் இன்றோடி அவிழ்ந்திடும். முன்னேற தடையாய் நிற்கும் சங்கிலிகள் அருந்திடும். உனக்குரிய தரிசனம் நிறைவேற துவங்கிடும். அனுகூல வாசல்கள் உனக்காக திறந்திடும். உனக்குரிய தரிசனம் நிறைவேற தொடங்கிடும். அனுகூல வாசல்கள் உனக்காக திறந்திடும். நீ மேலே எழுந்திடுவாய், மிக உயரத்தில் பறந்திடுவாய். நீ காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பாய். நீ மேலே எழுந்திடுவாய், மிக உயரத்தில் பறந்திடுவாய். நீ காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பாய். நீ இழந்ததை இரட்டிப்பாக சுதந்தரித்திடுவாய். நீ இழந்ததை இரட்டிப்பாக சுதந்தரித்திடுவாய். உரை ஒடுக்கும் கட்டுகள் எல்லாம் இன்றோடு அவிழ்ந்திடும். முன்னேற தடையாய் நிற்கும் சங்கிலிகள் அருந்திடும். உரை ஒடுக்கும் கட்டுகள் எல்லாம் இன்றோடு அவிழ்ந்திடும். முன்னேற தடையாய் நிற்கும் சங்கிலிகள் அருந்திடும். உனக்குரிய தரிசனம் நிறைவேற துவங்கிடும். அனுகூல வாசல்கள் உனக்காக திறந்திடும். உனக்குரிய தரிசனம் நிறைவேற துவங்கிடும். அனுகூல வாசல்கள் உனக்காக திறந்திடும். நீ மேலே எழுந்திடுவாய், மிக உயரத்தில் பறந்திடுவாய். நீ காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பாய். நீ மேலே எழுந்திடுவாய், மிக உயரத்தில் பறந்திடுவாய். நீ காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பாய். நீ இழந்ததை இரட்டிப்பாக சுதந்தரித்திடுவாய். நீ இழந்ததை இரட்டிப்பாக சுதந்தரித்திடுவாய். நீதியின் சூரியன் உன் மீது உதித்திடுவார். இயேசு தம் செட்டையின் கீழ் ஆரோக்கியம் தந்திடுவார். நீதியின் சூரியன் உன் மீது உதித்திடுவார். இயேசு தம் செட்டையின் கீழ் ஆரோக்கியம் தந்திடுவார். துன்மார்க்கன் உன் சாணில் சாம்பலாய் மாறிடுவார். மின்னலை போலவே சத்துரு விழுந்திடுவார். துன்மார்க்கன் உன் காலில் சாம்பலாய் மாறிடுவார். மின்னலை போலவே சத்துரு விழுந்திடுவார். நீ மேலே எழும்பிடுவாய், மிக உயரத்தில் பறந்திடுவாய். நீ காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பாய். நீ மேலே எழும்பிடுவாய், மிக உயரத்தில் பறந்திடுவாய். நீ காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பாய். நீ இழந்ததை இரட்டிப்பாக சுதந்தரித்திடுவாய். நீ இழந்ததை இரட்டிப்பாக சுதந்தரித்திடுவாய்.
ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற உன்னத பரிசுத்த நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். செலிப்ரேட் ஜீசஸ் என்ற இந்த யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார், உங்களை தொடுவார், உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார் என்பதிலே எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த நாள் செய்திக்கு ஆதாரமாக ஆதியாகமம் 33ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்தை வாசிக்க கேட்போம். தேவன் எனக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார். தேவன் எனக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார். வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு. வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு. போதும். இந்த நாள் செய்தியின் தலைப்பு தேவ அனுக்கிரகம். சரி, நான் செய்திக்கு போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். அனுக்கிரகம் என்றால் என்ன? தெரியலையா? நானே சொல்லிடுறேன். அனுக்கிரகம் என்பது தேவன் நம்மேல் வைத்த அளவு கடந்த அவருடைய அன்பினுடைய கருணையினுடைய வெளிப்பாடுதான் அனுக்கிரகம். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லட்டுமா? கடவுள் நம்மேல் வைத்திருக்கிற அளவு கடந்த அன்பு நிமித்தம், கருணை நிமித்தம் நமக்கு ஒன்றை செய்யறாரு பாருங்க. அதுக்கு பேர் தான் அனுக்கிரகம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நம்ம வாசிக்க கேட்ட இந்த வசனத்துல யாக்கோபு ஏசாவை பார்த்து, தன் சகோதரனாகிய ஏசாவை பார்த்து, தேவன் எனக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார், வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு என்று சொல்லுகிறான். வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு என்பதை நாம் ரெண்டு விதமாக எடுத்துக்கொள்ளலாம். ஒண்ணு, தேவன் எனக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார், நான் அவரிடத்தில் எதையெல்லாம் வேண்டிக் கொண்டேனோ அதையெல்லாம் அவர் எனக்கு தந்திருக்கிறார் என்று சொல்லி எடுத்துக்கொள்ளலாம். ரெண்டாவது, தேவன் எனக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார், நான் எதெல்லாம் வேணும்னு சொல்லி விரும்பினோ அதையெல்லாம் அவர் எனக்கு தந்திருக்கிறார் என்று சொல்லி எடுத்துக்கொள்ளலாம். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, தொடர்ந்து நான் தேவ செய்திக்கு கடந்து போவதற்கு முன்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நான் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறேன். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்தின்படி, இப்பொழுதே உங்களுக்கு அனுக்கிரக காலம் வந்துவிட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நீங்கள் அவரிடத்தில் வேண்டிக் கொண்டதையெல்லாம் அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உங்களுக்கு எதெல்லாம் வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விரும்பினீங்களோ, ஆசைப்பட்டீங்களோ அதையும் கட்டாயம் அவர் உங்களுக்கு தந்தருளுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஃபேக்ட் ஆஃப் த மேட்டர் இஸ், உண்மையை சொல்லணும்னா அனுக்கிரக காலம் இப்பொழுது அல்ல, 2000 ஆண்டுகளுக்கு முன்பே தொடங்கிவிட்டது. எடுத்து வாசிங்களேன். லூக்கா 4வது அதிகாரம் 19 to 21 வரை உள்ள வசனங்கள். கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார், என் வேண்டியிருக்கிற இடத்தை அவர் கண்டு. கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற அந்த வாக்கியத்தை இயேசு கிறிஸ்து கண்டு வாசித்து பணிவிடைக்காரரிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெப ஆலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாய், ஜெப ஆலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களுடனே பேசத் தொடங்கி, காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறியது. உங்க காதுகள் கேட்க இன்றைய தினம் இந்த வேத வாக்கியம் நிறைவேறிட்டது என்றார். கவனிங்க, இந்த லூக்கா 4வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து வாசித்து பார்த்தீங்கன்னா, இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு போறாரு. அங்கே வழக்கத்தின்படி ஓய்வு நாள்ல ஜெப ஆலயத்துக்கு போறாரு. போகும்போது அவரிடத்துல, அந்த ஆலயத்துல ஏசாயா புஸ்தகத்துள்ள அவர்கிட்ட கொடுத்து வாசிக்க சொல்றாங்க. இயேசு அந்த ஏசாயா புஸ்தகத்தை திறக்கிறார். திறக்கும்போது, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க அவர் என்னை அபிஷேகம் பண்ணார் என்ற அந்த பேசேஜை வாசித்துட்டே வரும்போது, கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் அவர் என்னை அனுப்பினார் என்ற அந்த வேத வாக்கியத்தை கண்ட உடனே
அவர் அப்படியே நிறுத்திட்டு கொஞ்ச நேரம் உட்கார்ந்தாரு. ஜனங்கள் எல்லாரும் அவர் என்ன பேசுவார் என்று சொல்லி ஆவலாய் கேட்டார்கள். அப்பொழுது அவர் பிரசங்கிக்க தொடங்கி சொன்னாரு, இன்றைக்கு உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் நிறைவேறிச்சு என்றார். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? எப்பொழுது ஒரு நபர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை பின்பற்ற ஆரம்பிக்கிறாரோ அப்பொழுதே அனுக்கிரக காலம் அவர்களுக்கு தொடங்கிவிட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, மறுபடியும் இயேசுவின் நாமத்துல உனக்கு நான் சொல்லுகிறேன், நீ இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை பின்பற்றுகிறபடினால இப்பொழுதே உனக்கு அனுக்கிரக காலம் தொடங்கிவிட்டது. தேவ அனுக்கிரகம் நீ அவரிடத்தில் வேண்டிக் கொள்ள எல்லாவற்றையும் உனக்கு தந்தருளும். தேவ அனுக்கிரகம் நீ எதை வேண்டும் என்று சொல்லி விரும்பினாயோ ஆசைப்பட்டாயோ அதையும் உனக்கு தந்தருளும். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இனி நாம உடல் உறுப்பில் தேவ அனுக்கிரகம், உழைப்பில் தேவ அனுக்கிரகம், ஊழியத்தில் தேவ அனுக்கிரகம் என்ற 3 தலைப்பின் கீழாக முடிந்த அளவு சுருக்கமாய் பார்த்து நாம் முடிக்க போகிறோம். முதலாவதாக உடல் உறுப்பில் தேவ அனுக்கிரகம். எடுத்து வாசிங்களேன். ரூத் 4வது அதிகாரம் 13ஆம் வசனம். போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான், அவள் அவனுக்கு மனைவியானாள். போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான், அவள் அவனுக்கு மனைவியானாள். அவன் அவளிடத்தில் பிரவேசித்த போது அவள் கர்ப்பம் தரித்து ஒரு ஆண் பிள்ளையை பெற கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினார். இன்னைக்கு நம்ம செய்தியின் தலைப்பு தேவ அனுக்கிரகம் என்று சொல்லி உங்களுக்கு தெரியும். கவனிங்க, இந்த வசனத்தை சிஸ்டர் வாஸ்தோன்னு உங்களுக்கு ஒண்ணு தோணி இருக்கலாம். என்னங்க, நல்லவனோ கெட்டவனோ எப்படிப்பட்டவனா இருந்தாலும் எந்த மதத்தை சேர்ந்தவனா இருந்தாலும் கல்யாணம் ஆச்சுன்னா எளிதில் அவர்கள் குழந்தையை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். இதுல என்ன தேவ அனுக்கிரகம் இருக்கிறது என்று சொல்லி ஒருவேளை நீங்க யோசிக்கலாம். கவனிங்க, இந்த போவாசுடைய கேஸ் வேற. இந்த போவாசு வயது சென்றவன். ஒருவேளை போவாசுக்கு ஒரு மகள் இருந்திருந்தா என்ன வயசு இருந்திருக்குமோ அந்த வயசு தான் ரூத்துக்கு இருந்துச்சு. எப்படி பிரதர் நீங்க சொல்றீங்க? போவாஸ் வயசுக்கு மூத்தவன், முதிர்ந்த வயது உள்ளவன். ரூத்துக்கு போவாஸுக்கு ஒரு பெண் இருந்தா என்ன வயசு இருக்குமோ அந்த வயசு தான் நீங்க எப்படி சொல்லிடுறீங்க பிரதர்? அங்க அப்படி ஒன்றும் சொல்லலையே என்று சொல்லி ஒருவேளை நீங்க என்கிட்ட கேட்கலாம். எடுத்து வாசிங்களேன். ரூத் 3வது அதிகாரம் 10ஆம் வசனம். அதற்கு போவாஸ், மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்களின் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்த்திலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாய் இருக்கிறது. போதும். இப்ப நம்ம வாசிக்க கேட்ட இந்த வசனத்திலிருந்து போவாஸ் வாலிபன் இல்லை, வயது சென்றவன் என்பதையும், ரூத்துக்கு போவாசுடைய மகளுடைய வயசு இருந்திருக்கலாம், மகளுக்கு என்ன வயசு இருக்குமோ அந்த வயசு தான் இருந்திருக்கும் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ளலாம். இந்த வயது சென்ற போவாஸ் பிள்ளையை பெறும்படி இந்த வயது சென்ற போவாஸ் ரூத்தோடு கூட பிரவேசித்து பிள்ளையை பெற்றெடுக்கும்படி தேவன் அவனுக்கு அனுக்கிரகம் பண்ணினார். அதனால்தான் நான் இத உடல் உறுப்பில் தேவ அனுக்கிரகம் என்று சொன்னேன். இந்த தேவ அனுக்கிரகம் வேதத்தில் சிலருக்கு கிடைத்ததை நம்மால பார்க்க முடியும். முதலில் ஆபிரகாமுக்கு இந்த காரியத்தில் தேவ அனுக்கிரகம் கிடைத்தது. ஆபிரகாமுடைய
சரீரம் செத்து போன நிலை. ஆபிரகாமுக்கு 100 வயசு. அவனுடைய சரீரத்துல உயிரற்ற நிலை. நீங்க ரோமர் 4வது அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் 100 வயதான போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். அவன் தேவ அனுக்கிரகத்தை பெற்று ஈசாக்கை, ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நீங்க 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 14வது வசனம் 17வது வசனம் ஆகிய 2 வசனங்களை வாசிப்பீர்களானால், அங்கே சுனேமியாளுடைய கணவனும் வயது சென்றவன். கர்த்தர் அவனும் ஒரு ஆண் பிள்ளையை பெறும்படி அனுக்கிரகம் பண்ணினார். அது மாத்திரமல்ல, நீங்க லூக்கா 1வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, அங்கே எலிசபெத்தும் சகரியாவும் வயது சென்றவர்களாயிருந்தார்கள். அவர்களுக்கும் தேவ அனுக்கிரகம் கிடைத்தது. அவர்கள் யோவான் ஸ்நானகனை பெற்றெடுத்தார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, நீ ஒருவேளை போவாச போல இருக்கலாம். போவாசுக்கு லேட்டா விவாகம் நடந்தது போல உனக்கு லேட்டா மேரேஜ் நடந்திருக்கலாம். ஆபிரகாமுடைய சரீரம் செத்து போனது போல உன்னுடைய உடல் உறுப்புகளிலே உயிரற்ற நிலை இன்றைக்கு காணப்படலாம். ஆனால் கர்த்தர் உனக்கு ஒரு நற்செய்தியை சொல்லும்படி என்னை இங்கு அனுப்பியிருக்கிறார். இயேசுவின் நாமத்திலே நான் உனக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் உன் மேல் அளவு கடந்த அன்பை, கருணையை வைத்திருக்கிறபடினால இன்றைக்கு உன் உடல் உறுப்புகளுக்குள்ளாக அவர் பலத்தை அனுப்புகிறார். உன்னுடைய உடல் உறுப்புகள் பலனடையும்படி கர்த்தர் உனக்கு அனுக்கிரகம் செய்கிறார். ஆனபடினால இந்த தேவ அனுக்கிரகத்தினால நீ பிள்ளைகளை பெறப்போகிறாய். ஒரு பிள்ளை பிறக்குமா நீ நினைச்சிட்டு இருக்கிற, கர்த்தர் சொல்றாரு, நீ பிள்ளைகளை பெறுவாய் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவ அனுக்கிரகம் இதை உனக்கு நடப்பிக்கும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்திலே நான் உனக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வேளையிலே தானே உன் சரீரத்துக்குள்ளாக தேவ பலன் இறங்கி வருகிறது. உன் சரீர உறுப்புகளுக்குள்ளாக தேவன் பலத்தை அனுப்புகிறார். உன் உறுப்புகள், சரீர உறுப்புகள் பலனடைகிறது. நீ பிள்ளையை பெரும்படியான அனுக்கிரகத்தை கர்த்தர் உனக்கு தந்தருளுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவதாக உடல் உறுப்பில் தேவ அனுக்கிரகம் என்று சொல்லி சுருக்கமாய் பார்த்தோம். 2வதாக உழைப்பில் தேவ அனுக்கிரகம். எடுத்து வாசிங்களேன். லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 20லிருந்து 22 வரை உள்ள வசனங்கள். 7ஆம் வருஷத்தில் எதை புசிப்போம்? நாங்கள் விதைக்காமலும் விளைநிலை சேர்க்காமலும் இருக்க வேண்டுமே. 7ஆம் வருஷத்தில் நாங்கள் எதை புசிப்போம்? விதைக்காமலும் சேர்க்காமலும் இருக்க வேண்டுமே என்று சொல்வீர்களானால், நான் 6ஆம் வருஷத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அனுக்கிரகம் பண்ணுவேன். நான் 6வது வருஷத்துல உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அனுக்கிரகம் பண்ணுவேன். அது உங்களுக்கு 3 வருஷத்தின் பலனை தரும். அது உங்களுக்கு 3 வருஷத்தினுடைய பலனை தரும். நீங்கள் 8ஆம் வருஷத்திலே விதைத்து 9ஆம் வருஷம் மட்டும் பழைய பலனிலை சாப்பிடுவீர்கள். அதன் பலன் விளையும் வரைக்கும் பழைய பலனை சாப்பிடுவீர்கள். போதும். கவனிங்க, இங்கே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். என்ன சொல்றாரு? நீங்க ஓயாம எப்பவும் கடினப்பட்டு உழைத்து கொண்டே இருக்கிறீங்க. உங்களுக்கும் ரெஸ்ட் இல்லை, அந்த நிலத்துக்கும் ரெஸ்ட் இல்லை. ஆனபடினால நீங்கள் வருகிற 7வது வருஷத்துல ஓய்ந்து இருக்க வேண்டும். என்ன ஆண்டவரே இப்படி சொல்லிவிட்டீங்க? அப்படின்னா நாங்க விதைக்காம எப்படி சாப்பிடுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் உங்களுக்கு ஒண்ணு பண்ண போறேன். 6வது வருஷத்துல
நீங்க விதைக்கிற விதைப்புக்கு, உங்களுடைய உழைப்புக்கு 3 வருஷம் நீங்க உழைச்சீங்கன்னா என்ன பலன் வருமோ அதை ஒரே வருஷத்துல நான் தரப்போறேன். ஆனபடினால நீங்க உங்க உழைப்புல இருந்து கொஞ்சம் ஓய்வு எடுத்து என் சமூகத்துல இருங்க. சந்தோஷமா உங்க பிள்ளைங்க குட்டிங்களோடு கூட உங்க நேரத்தை செலவிடுங்க என்று சொல்லி கர்த்தர் அங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கட்டளை கொடுத்தார். அதே கர்த்தர் இன்றைக்கு எனக்கு அருமையான சகோதரனே, பிசினஸ் செய்து கொண்டு இருக்கிற சகோதரனே, சகோதரியே, நீ இரவும் பகலும் ஓயாமல் உழைத்து கொண்டே இருக்கிறாய். ஆண்டவர் உன் மேல அளவு கடந்த அன்பும் கருணையும் வைத்திருக்கிறபடினால அவர் சொல்லுகிறார், இந்த வருஷம் உன் உழைப்புக்கு நான் நிறைவான பலனை கட்டளையிட போகிறேன். நீ 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் 7 வருஷம் உழைச்சா என்ன பலன் வருமோ அந்த பலனை நான் இந்த வருஷம் உழைப்பிலேயே உனக்கு தரேன். ஆனபடினாலே இனி வருகிற காலம் உனக்கு இளைப்பாறுதலின் காலமாய் இருக்கும்படி நான் உனக்கு அனுக்கிரகம் பண்ணுகிறேன். உன் உழைப்புக்கு நான் அனுக்கிரகம் பண்ணுகிறபடினால பல வருடத்தினுடைய உழைப்பினால வரக்கூடிய பலனை நீ இந்த வருடத்துல நீ பெற்றுக்கொள்ளும்படி நான் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆதியாகமம் 26வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, ஈசாக்கு அந்த தேசத்துல விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தபடினால அந்த வருடத்துல 100 மடங்கு பலன் அடைந்தான். ஒரே வருஷத்துல 100 மடங்கு பலன் அவனுக்கு கிடைச்சது. அந்த தேசத்துல விதை விதைக்கிறான், ஒரே வருஷத்துல 100 மடங்கு பலன் அவனுக்கு கிடைச்சது. அதுபோல இந்த வருஷத்துல உன் உழைப்புக்கு கர்த்தர் 100 மடங்கு பல மடங்கு உனக்கு பலனை கொடுக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே இனி ஒரு நாட்கள்ல நீ சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு உன் சோஃபால அப்படி சாஞ்சி உட்கார்ந்து ரிலாக்ஸ்டா இளைப்பாறுதல்ல இருக்கும்படி, நீ விரும்பின இடத்துக்கு போகும்படி, விரும்பின இடத்துக்கு சுற்றுலாவுக்கு போகும்படி, விரும்பினதை சாப்பிடும்படி கர்த்தர் உனக்கு அனுக்கிரகம் பண்ணுகிறார். எனக்கு அருமையான சகோதரனே, எனக்கு அருமையான அந்த இதை பார்த்து கொண்டிருக்கிற பிசினஸ் மேனே, ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றாரு, எனக்கு அருமையான சகோதரியே, கடினமாய் உழைத்து கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ நினைக்கிற இப்படியே காலமெல்லாம் கஷ்டப்பட்டு 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 ஓடா தேய வேண்டியதுதான் போல இருக்கு, இப்படியே உழைத்து கொண்டே என் வாழ்க்கையை நான் முடிச்சிட வேண்டியதுதான் அப்படின்னு நீ நினைக்கிற. ஒரு கல்யாண காட்சிக்கு போக முடியல, ஒரு சொந்தக்காரங்களை பார்க்க முடியல, ஒரு 4 இடத்துக்கு போய் பார்க்க முடியல, கொஞ்சம் கூட ரிலாக்ஸ்டா இருக்க முடியல அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிற ஆண்டவர் சொல்றாரு, இந்த வருஷத்துல உன் உழைப்பில என்னுடைய அனுக்கிரகத்தை நீ காண்பாய். உன் உழைப்புக்கு பல மடங்கு பலனை நான் உனக்கு தரப்போறேன். பல ஆண்டுகள் உழைத்தால் வரக்கூடிய வருமானத்தை, பலனை இந்த ஆண்டு உனக்கு தருகிறபடினால இனி வருகிற காலம் உனக்கு இளைப்பாறுதலின் காலமாய் இருக்கும்படி நான் உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உன் உழைப்பிலே என்னுடைய அனுக்கிரகத்தை காண்பிக்க போகிறேன். ஆனபடினால இந்த வருடம் உன் உழைப்பில பல மடங்கு பலன், பல ஆண்டுகள் உழைத்தால் வரக்கூடிய பலன் இந்த ஆண்டு உனக்கு வரப்போகிறது. எனவே இனி வருகிற காலங்கள்ல you are going to relax, you are going to rest and you are going to enjoy the rest of your life. இனி வரும் காலங்கள்ல உன் வாழ்க்கையை நீ என்ஜாய் பண்ணும்படி, கர்த்தரை துதிக்கும்படி, நன்றி சொல்லும்படி கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு உன் உழைப்புக்கு உழைப்பிலே என்னுடைய அனுக்கிரகத்தை நீ காணப்போகிறாய். அதனால வருகிற பலத்தினால இனி நீ இளைப்பாறுதலோடு காணப்பட போகிறாய் என்று கர்த்தர் சொல்கிறார். இன்றைக்கு எனக்கு அருமையான சகோதரனே, உன்னோடு கூட கர்த்தர் பேசுகிறதை ஆவியில உணர்கிறேன். ரொம்ப கடினமா நீ உழைத்து கொண்டிருக்கிற, உன் வாழ்க்கை தரம் உயர வேண்டும், உன் குடும்பம் உயர வேண்டும், நான் இன்னும் கடவுளுடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனமா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆதங்கத்தோடு உழைத்து கொண்டிருக்கிறாய். ஆண்டவர் அதையெல்லாம் பார்த்திருக்கிறார்.
நீ அவரை நம்பிதான் உழைக்கிறாய். ஆனபடினால உன் மேல அளவு கடந்த அன்பு உடையவராக, கருணை உடையவராக கர்த்தர் உன் பக்கத்துல இருந்து இன்னைக்கு உன்னோடு கூட பேசுகிறார். என் மகனே, நான் உனக்கு அனுக்கிரகம் பண்ணுகிறேன். உன் உழைப்பிலே என்னுடைய அனுக்கிரகத்தை காண்கிற வருடம் உனக்கு வந்துவிட்டது. நீ உழைக்கிற உழைப்புக்கு பல மடங்கு பலனை நான் தரப்போகிறேன். பல ஆண்டுகள் உழைத்தால் வர வேண்டிய பலனை நீ இப்பொழுது பெற்றுக்கொள்ளுகிற அனுக்கிரக காலம் இது. நீ எல்லாவற்றையும் பெற்று வரும் நாட்கள்ல, வரும் காலங்கள்ல சந்தோஷத்தோடு, மகிழ்ச்சியோடு, இளைப்பாறுதலிலே இருந்து அவைகளை அனுபவிப்பாய் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எடுத்து வாசிங்களேன். பிரசங்கி 5வது அதிகாரம் 19வது வசனம். தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ, தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியாயிருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். கவனிங்க, தேவன் எவனுக்கு ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் தராரோ அவன் அதுல புசிக்கிறதுக்கும் தான் பங்கை அடையிறதுக்கும் தான் பிரயாசத்துல மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கும் அதிகாரம் கொடுப்பது தேவனுடைய அனுக்கிரகமா. கடினப்பட்டு உழைச்சி 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 சம்பாதிச்சு அந்த பிரயாசத்துல மகிழ்ச்சியா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அதனால என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு நிறைய பிசினஸ் மேன் பாத்தீங்கன்னா, பிசினஸ் விமன் கூட கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க, பிரயாசப்படுறாங்க, ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் சம்பாதிக்கிறாங்க. ஆனா அந்த பிரயாசத்தினுடைய பலனை மகிழ்ச்சியா அனுபவிக்கிறாங்களான்னு பார்த்தா இல்லை. ஏன்னா கஷ்டப்பட்டு உழைச்சி பிரயாசப்பட்டு ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் பெற்றாலும் அதனுடைய பங்கை மகிழ்ச்சியோடு, அந்த பிரயாசத்தினுடைய பலனை மகிழ்ச்சியோடு அனுபவிக்கிறதுக்கு தேவ அனுக்கிரகம் வேண்டும். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கு ஆண்டவர் மறுபடியும் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கு அனுக்கிரகம் பண்ணுகிறேன். நான் உன் மேல அளவு கடந்த அன்பையும் கருணையும் வைத்திருக்கிறபடினால நான் உனக்கு அனுக்கிரகம் பண்ணுகிறேன். நீ கடினப்பட்டு ஓய்வில்லாம இரவும் பகலும் உழைத்து கொண்டே இருக்கிற, ஆனா கொஞ்சம் திரும்பி பாரு, அந்த பிரயாசத்தினுடைய பலனை நீ மகிழ்ச்சியா என்னைக்காவது அனுபவிச்சிருக்கிறியா? ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு அனுக்கிரகம் பண்றேன். நீ இனி வரும் நாட்கள்ல உன்னுடைய பிரயாசத்தின் பலனை மகிழ்ச்சியாய் நீ அனுபவிக்க போற. அதுக்கு நான் அனுக்கிரகம் பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். உழைச்சி 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 ஒண்ணுமே அனுபவிக்காம அப்படியே உன் வாழ்க்கை போயிடும் நினைக்காத. இந்த வருஷம் உன் உழைப்புக்கான பலனை நான் பல மடங்கு தரப்போறேன். ஆனபடினால வருகிற வருஷங்கள்ல, வருகிற காலங்கள்ல நீ ரிலாக்ஸ்டா ரெஸ்ட்ல இருந்து எல்லாத்தையும் உன் பிரயாசத்தினுடைய பலனை மகிழ்ச்சியாய் அனுபவிக்க போகிறாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுடைய அனுக்கிரகம் இதை உனக்கு செய்யும் என்று சொல்லி மறுபடியும் இயேசுவின் நாமத்திலே உனக்கு சொல்லுகிறேன். இரண்டாவதாக, ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற அனுக்கிரகம், உழைப்பிலே அவர் அனுக்கிரகம் செய்கிறார். உன்னுடைய உழைப்பினுடைய பிரயாசத்தை மகிழ்ச்சியோடு கூட நீ அனுபவிக்கும்படி கர்த்தர் உனக்கு அனுக்கிரகம் செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவதாக, ஊழியத்திலே தேவ அனுக்கிரகம். எடுத்து வாசிங்களேன். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர்கள் அங்கே அநேக நாள் சஞ்சரித்து கர்த்தரை முன்னிட்டு தைரியம் உள்ளவர்களாய் போதகம் பண்ணினார்கள். அவர்கள் அங்கே அநேக நாள் சஞ்சரித்து கர்த்தரை முன்னிட்டு தைரியமாய் போதகம் பண்ணினார்கள். அவர் தமது கிருபையுள்ள வசனத்துக்கு சாட்சியாக, அவர் தமது கிருபையுள்ள வசனத்துக்கு சாட்சியாக அடையாளங்களும் அற்புதங்களும் அவர்கள் கைகளால் செய்யப்படும்படி அனுக்கிரகம் பண்ணினார். கவனிங்க, பவுலும் பர்னபாவும் இக்கோனியா தேசத்துல போய் அங்கே அநேக நாள் தங்கி கர்த்தரை முன்னிட்டு தைரியமாய் போதகம் பண்ணுகிறார்கள். கர்த்தர் தம்முடைய கிருபையுள்ள வசனத்துக்கு சாட்சியாக
அவர்கள் கைகளினாலே அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும்படி அனுக்கிரகம் பண்ணினார். பவுலுடைய பர்னபாவுடைய ஊழியத்துல அவர்களுடைய கைகளினால பலத்த அற்புத அடையாளங்கள், அநேக அற்புத அடையாளங்கள் நடந்தது. எதுக்காக நடந்ததுன்னா, கர்த்தர் தம்முடைய கிருபை உள்ள வசனத்துக்கு சாட்சியாக அவைகள் நடக்கும்படி செய்தார். பவுலும் பர்னபாவும் எவ்வளவு பெரிய ஆளு என்று காண்பிக்கும்படியாக அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கவில்லை. தேவனுடைய கிருபை உள்ள வசனத்துக்கு சாட்சியாக அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. இத பவுலும் பர்னபாவும் நன்கு அறிந்திருந்தார்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம். கர்த்தருடைய ஊழியத்துல அற்புதங்களும் அடையாளங்களும் நடப்பதற்கு அடிப்படையான நோக்கம், காரணம் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்களானால், உங்களோட மூலமாய் கர்த்தர் செய்கிற ஊழியத்துல அற்புதங்களும் அடையாளங்களும் தங்கு தடையின்றி நடக்கும். பவுலுக்கும் பர்னபாவுக்கும் நல்லா தெரியும், தங்களை பெரிய ஆள்னு காண்பிக்கிறதுக்காக அற்புத அடையாளங்கள் அல்ல, அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கு சாட்சியாக தான் அற்புத அடையாளங்களும் நடக்கிறது என்று சொல்லி தெரியும். நீங்க தொடக்கத்திலே ஆதி அப்போஸ்தலர் ஊழியத்தை தொடங்கின நாட்கள்லயே அவர்கள் கடவுளிடத்துல, ஆண்டவரிடத்துல அற்புத அடையாளங்களை செய்யுங்கன்னு சொல்லி, அற்புத அடையாளங்கள் நடக்கணும், எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுங்க என்று சொல்லி ஜெபித்ததை நம்ம வேதத்துல வாசிக்க முடியும். வேணா எடுத்து வாசித்துருங்களேன். அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 30வது வசனம். உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து, உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்துல அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும்படி செய்து, பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி, உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடு சொல்லும், உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடு சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும் என்றார்கள். அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும் என்றார்கள். கவனிங்க, இங்கே தொடக்க காலத்திலேயே அப்போஸ்தலர்கள் ஊழியத்தை செய்த நாட்கள்ல அவர்கள் ஜெபித்த ஜெபம் இதுதான், ஆண்டவரே ஊழியத்துல அற்புத அடையாளங்கள் நடக்கும்படி அனுக்கிரகம் செய்யும். எதற்காக இந்த அற்புத அடையாளங்களை நடக்கும்படி அனுக்கிரகம் செய்யும் என்று சொல்லி அவங்க கேட்கிறாங்க. பாத்தீங்கன்னா அங்க வசனம் சொல்லுது, உம்முடைய ஊழியக்காரர் முழு தைரியத்தோடு வசனத்தை பிரசங்கிக்கும்படி. இங்கேயும் நம்ம அறிந்து கொள்வது என்ன, ஊழியம் செய்கிறவர்கள் இன்னும் அதிகமா, இன்னும் தைரியத்தோடு வசனத்தை பிரசங்கிப்பதற்காக தான் அற்புத அடையாளங்கள் நடக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அனுக்கிரகம் செய்யுங்க என்று சொல்லி ஆண்டவரிடத்துல கேட்கிறாங்க. அதே போலதான் இங்க நம்ம பவுலும் பர்னபாவுக்கும் கர்த்தர் பவுலும் பர்னபா கைகளிலே அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும்படி அனுக்கிரகம் செய்தார். எதற்காக? கிருபை உள்ள வசனத்துக்கு சாட்சியாக. இன்னும் ஒரு வசனத்தை வாசிங்களேன், மார்க் 16:20 வாசிங்களேன். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். கர்த்தர் அவர்களோடு கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அற்புத அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். கவனிங்க, இப்ப நம்ம வாசிக்க கேட்ட இந்த வசனத்திலையும் சீஷர்கள் எங்கும் போய் கர்த்தருடைய வசனத்தை போதிக்கிறாங்க. அவர்களால் நடந்த அற்புத அடையாளங்கள்னால கர்த்தர் வசனத்தை உறுதிப்படுத்துகிறார். இங்கேயும் மெயின் ரீசன் ஃபார் மிரக்கல் சைன்ஸ் அண்ட் வண்டர்ஸ் எதுன்னு கேட்டீங்கன்னா, வசனத்தை உறுதிப்படுத்துவதற்காக. எனக்கு அருமையான தேவ ஊழியரே, ஆண்டவர் உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுகிறார். உங்கள் மேல அளவு கடந்த அன்பை, கருணையை அவர் வைத்திருக்கிறபடினால உங்கள் ஊழியத்துல தேவன் அனுக்கிரகம் செய்ய விரும்புகிறார். என்ன அனுக்கிரகம் செய்ய விரும்புகிறார் தெரியுமா? உங்க ஊழியத்துல உங்கள் கைகளினால அநேக அற்புத அடையாளங்கள் நடக்கும்படி அனுக்கிரகம் செய்ய விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா நீங்க ஒன்ன புரிஞ்சுக்கணும், எதற்காக கர்த்தர் உங்க ஊழியத்துல உங்க கைகளினால
அற்புத அடையாளங்களை அநேகமாய் செய்ய விரும்புகிறார் தெரியுமா? நீங்க எவ்வளவு பெரிய ஆளு என்று சொல்லி உங்க காலரை தூக்கி விட்டுக்கிறதுக்காக இல்லை. எதற்காக செய்கிறார்? அவர் தம்முடைய கிருபை உள்ள வசனத்துக்கு சாட்சியாக அற்புதங்களும் அடையாளங்களும் உங்களுடைய ஊழியத்திலே நடக்கும்படி செய்கிறார். இன்னும் அதிக தைரியத்தோடு கூட நீங்கள் அவருடைய வசனத்தை போதிக்கும்படி அவர் உங்களுடைய ஊழியத்திலே அற்புத அடையாளங்கள் இன்னும் அதிகமாய் நடக்கும்படி அனுக்கிரகம் பண்ணுகிறார். அது மாத்திரம் இல்ல, உங்க வாயிலிருந்து புறப்படுகிற கர்த்தருடைய வசனத்தை, அந்த செய்தியை உறுதிப்படுத்தும்படி அவர் உங்க ஊழியத்துல உங்கள் கைகளினாலே அநேக அற்புத அடையாளங்களை செய்கிறார். இத நீங்க ஒரு காலம் மறக்கவே கூடாது. இதை ஒரு காலம் மறக்காம நீங்க இருந்தீங்கன்னா உங்க ஊழியத்துல தேவனுடைய அனுக்கிரகத்தை பார்ப்பீர்கள். உங்க ஊழியத்துல அவர் அநேக அற்புத அடையாளங்களை செய்து உங்க ஊழியத்துல தேவ அனுக்கிரகம் வெளிப்படுவதை நிச்சயம் நீங்கள் காண்பீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனும் எங்களுடைய ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்திலே உம்முடைய குமாரனாகிய அடியேன் பரிசுத்த ஆவியானவரோடு கூட இணைந்து உம்முடைய கிருபாச தண்டை வருகிறேன். இந்த நாளிலும் நீர் எங்களோடு கூட பேசின உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறேன். அப்பா, தேவ அனுக்கிரகம் என்ற தலைப்பிலே நீர் எங்களோடு கூட பேசினதற்காய் நன்றி செலுத்துகிறேன். நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற அளவற்ற உம்முடைய அன்பின் கருணையின் வெளிப்பாடுதான் அனுக்கிரகம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளும்படி எங்களுக்கு உதவி செய்ததற்காய் நன்றி செலுத்துகிறேன். அப்பா, நீர் எங்களோடு கூட தீர்க்க தரிசனமாய் சொன்னீர். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தின்படி இதுவே அனுக்கிரக காலம், இப்பொழுதே அனுக்கிரக காலம் என்று சொல்லி எங்களோடு கூட நீர் பேசினீர். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இப்பொழுதே அனுக்கிரக காலம் ஆரம்பித்து விட்டதற்காய் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, யாக்கோபு சொன்னான், தேவ அனுக்கிரகம் எனக்கு உண்டானபடினாலே நான் வேண்டிக் கொண்டதெல்லாம் எனக்கு உண்டு என்று சொன்னான். ஆண்டவரே, அதுபோல ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு இப்பொழுதே அனுக்கிரக காலமா இருக்கிறபடினாலே அவர்கள் வேண்டிக் கொண்டதையெல்லாம் நீர் அவர்களுக்கு தந்தருளுகிறதற்காய் ஸ்தோத்திரம். அவர்கள் எது வேண்டும் என்று விரும்பினார்களோ, ஆசைப்பட்டார்களோ அதையும் நீர் அவர்களுக்கு தந்தருளுகிறதற்காய் மனதார நெஞ்சார உளமாறமை துதிக்கிற நம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். தகப்பனே, உடல் உறுப்பில் தேவ அனுக்கிரகம் என்று சொல்லி முதலாவது ஆண்டவரே நீர் எங்களோடு கூட பேசினதற்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுது யாரெல்லாம் லேட் மேரேஜ் ஆகி இருக்கிறது என்று சொல்லி ஏங்குகிறார்களோ, ஐயோ எனக்கு லேட்டா மேரேஜ் ஆயிடுச்சு, எனக்கு குழந்தை பிறக்காதோ என்று சொல்லி கவலையோடு கூட இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ, அவர்களுடைய உடல் உறுப்பிலே இப்பொழுது உம்முடைய பலன் இறங்குகிறதுக்காய் ஸ்தோத்திரம். தேவ அனுக்கிரகம் அவருடைய உடல் உறுப்புக்குள்ளாக உம்முடைய பலனை அனுப்புகிறதற்காய் ஸ்தோத்திரங்க தாவே. அவர்களுக்கு ஆண்டவரே பிள்ளை அல்ல பிள்ளைகள் பிறக்கும் என்று சொல்லுகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இரவும் பகலுமாய் ஓய்வின்றி உழைத்துக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, வியாபாரிகளுக்காய், பிசினஸ் பீப்புளுக்காய் நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஓய்வின்றி இரவும் பகலும் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் அவர்கள் ஓய்ந்து இருக்க வேண்டும், அவர்கள் இளைப்பாற வேண்டும் என்று நீ விரும்புகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். ஆனபடினாலே ஆண்டவரே, எத்தனையோ வருடங்கள் உழைத்தால் வர வேண்டிய பலனை இந்த வருடத்தின் உழைப்பிலே நீர் அவர்களுக்கு தந்து இனி வரும் காலங்களிலே அவர்கள் அவர்களுடைய உழைப்பின் பிரயாசத்தை மகிழ்ச்சியோடு அனுபவிக்கும்படி நீர் அருள் புரிகிறதற்காய் ஸ்தோத்திரம். அதற்கான வழிவாசலை கர்த்தர் நீர் திறக்கிறதற்காய் நன்றியோடு கூட துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. அவருடைய உழைப்பிலே தேவனுடைய அனுக்கிரகம் இறங்குகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். அது மட்டுமல்ல, இன்றைக்கு ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தை உற்சாகத்தோடு செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தாசர்களுக்காய், ஊழியக்காரர்களுக்காய் நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அவருடைய ஊழியத்துல இன்னும் அதிகமாக ஆண்டவரே அற்புத அடையாளங்கள் நடக்கும்படி செய்யும். அவர்களுடைய கைகளினாலே அவர்களுடைய ஊழியத்துல இன்னும் அற்புத அடையாளங்கள் நடக்கும்படி செய்வீராக. அதன் மூலம் இன்னும் அதிகமாய் ஊழியம் வளர்ச்சி அடையும்படி செய்வீராக, ஊழியம் பெருகும்படி செய்வீராக என்று ஜெபிக்கிறேன். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். அப்படி செய்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். தகப்பனே, எங்களோடு கூட நீர் பேசினீர். இந்த நாட்கள்ல ஆண்டவரே நாங்கள் ஊழியத்துல சில காரியங்களுக்காய் தேவன் அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று சொல்லி பாரத்தோடு ஜெபிக்க வேண்டும் என்று பேசினீர். ஆண்டவரே, ஊழியர்களுக்குள்ளே, விசுவாசிகளுக்குள்ளே தகப்பனை ஏக சிந்தை, ஒரு மனம் இருக்க வேண்டும் என்று சொல்லி அனுக்கிரகம் செய்ய, கர்த்தர் அனுக்கிரகம் செய்ய ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னீர். ஆண்டவரே, இப்பொழுது
ஊழியர்களுக்குள்ளும் விசுவாசிகளுக்குள்ளும் சபைக்குள்ளும் இருக்கிற அந்த ஒரு மனதை ஏக சிந்தையை கெடுக்க நினைக்கிற எல்லா சத்துருவின் கிரியைகளையும் இயேசுவின் நாமத்துல சபிக்கிறேன். அவைகள் செயலிழந்து போவதாக. சபையிலே ஊழியர்களிடையே பிரிவினை உண்டு பண்ணுகிற, விசுவாசிகளிடையே பிரிவினை உண்டு பண்ணுகிற எல்லா பிரிவினையின் சக்திகளையும் இயேசுவின் நாமத்துல சபிக்கிறேன். அவைகள் செயலிழந்து போவதாக, அவைகள் பட்டு போவதாக என்று நான் சபிக்கிறேன். விசுவாசிகளுக்குள்ளும் ஊழியர்களுக்குள்ளும் ஒரு மனமும் ஏக சிந்தையும் உண்டாகும்படி கர்த்தர் நீர் அனுக்கிரகம் செய்தருளுவீராக. தகப்பனே, எசேக்கியேல் 36-37 நாங்கள் வாசிக்கிறது போல, மந்தையை பெருக பண்ணுகிறது போல எங்கள் சபைகளில் இந்த கடைசி காலத்துல சபைக்கு தலையாயிருக்கிற கிறிஸ்துவே, இந்த கடைசி நாட்களிலே எங்கள் சபைகளிலே ஆத்துமாக்கள் பெருகும்படி அனுக்கிரகம் செய்வீராக, அனுக்கிரகம் செய்வீராக, அனுக்கிரகம் செய்வீராக என்று செபிக்கிறேன். ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் சபையில் சேர்த்துக் கொள்ளுகிறவர் நீர் அல்லவா. ஒவ்வொரு நாளும் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவார்களாக. சபையில மந்தை மந்தையாய் ஆத்துமாக்கள் வந்து சேர்வார்களாக. எல்லா சபைகளிலும் ஆண்டவரே ஆத்துமாக்களை ஆண்டவரே கொண்டு வந்து சேர்க்கும்படியாக செபிக்கிறேன். ஆண்டவரே, இனி வரும் நாட்கள்ல இப்பொழுது நடந்ததை காட்டிலும் அநேக அற்புத அடையாளங்கள் ஊழியங்கள்ல நடக்கட்டும் கர்த்தாவே. ஊழியர்களுடைய கைகளினாலே அநேக அற்புத அடையாளங்கள் நடக்கட்டும் கர்த்தாவே. அதன் மூலம் உம்முடைய கிருபை உள்ள வசனம் ஆண்டவரே இன்னும் பெருகட்டும் கர்த்தாவே. இன்னும் தைரியமா நம்முடைய ஊழியர்கள் நம்முடைய வசனத்தை பிரசங்கிட்டும் கர்த்தாவே. அந்த வசனம் அவர்கள் வாயிலிருந்து புறப்படுகிற அந்த வசனத்தை உறுதிப்படுத்தும்படி இன்னும் அதிகமாய் நீர் அற்புத அடையாளங்களை ஊழியத்திலே செய்து, ஊழியத்திலே உடைய ஊழியக்காரர்களுடைய ஒவ்வொருடைய ஊழியத்திலும் பெரிய வளர்ச்சியை நீர் கட்டளையிடும்படி ஆட்சேபிக்கிறேன். இந்த நாள் முதற்கொண்டு நீர் கொடுத்த இந்த வசனத்தை உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவீராக. தேவ அனுக்கிரகம் அவருடைய வாழ்க்கையில வெளிப்படுவதாக, அவருடைய குடும்பங்களில் வெளிப்படுவதாக, அவருடைய வேலை ஸ்தலத்தில் அவர்களுக்கு வெளிப்படுவதாக, அவர்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் தேவ அனுக்கிரகம் வெளிப்படுவதாக, அவர்கள் வேண்டிக் கொள்ளுகிற எல்லா காரியத்தையும் உடைய அனுக்கிரகம் அவர்களுக்கு தந்தருளுவதாக, அவர்கள் எது வேண்டும் என்று மனதில் விரும்புகிறார்களோ அதையும் உடைய அனுக்கிரகம் தந்தருளுவதாக என்று சொல்லி இயேசுவின் நாமத்துல அவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you all.